எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்ப நம்ம செய்ய போறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுங்க. ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சட்டுன்னு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடிகனமான கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு அதுல 1 கப் அளவுள்ள திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இது பசும் பால் அப்படிங்கறதுனால கொஞ்சம் திக்னஸ் குறைவாதான் இருக்கு. நீங்க நல்லா திக்கான பால் கிடைச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பால் சூடேறதுக்கு முன்னாடியே அதுல 1/4 கப் அளவுள்ள ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வச்சிருந்தாலுமே பரவாயில்ல, நீங்க சேர்த்துக்கோங்க. அந்த சமயத்துல வறுத்து தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கட்டிகள்லாம் இல்லாம இது போல நல்லா கலந்து விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இதுல 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் வீட்டுல இருந்தா சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் இல்ல அப்படின்னா 2 கப் அளவுள்ள திக்கான பால் சேர்த்து, பால் நல்லா நமக்கு திக்கா இருக்கணும். அந்த பால்ல ரவைய சேர்த்து நம்ம இது போல கலந்து விடணும். நான் இப்ப மிதமான தீயில தான் வச்சிருக்கேன். இந்த ரவை நல்லாவே வெந்துரும் பால்ல. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும் பொழுது ஒட்டாம இருக்கும், அதே சமயத்துல நல்ல மணமாவும் இருக்கும். நீங்க நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த நெய் கூட சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ட்ரெடிஷனல் குக்வேர் அப்படிங்கறதுனால எவ்வளவு கனமா இருந்தாலுமே நமக்கு அதுல கொஞ்சமா ஒட்டதான் செய்யும். அதனால தேவையான அளவு நெய் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இது போல ஒரு பதம் வர வரைக்கும் நல்ல மிதமான தீயில வச்சு திக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா ஃபுல்லாவே வெந்துரும். வெந்த பிறகு அதுல சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை 1/4 கப் அளவு எடுத்துக்கணும். நம்ம 1 கப் அளவு பால் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுல 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே போல பால் பவுடர் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவா சேர்த்திருக்கேன். நீங்க 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்க்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். சர்க்கரை சேர்த்த உடனே இது போல நமக்கு இலகலா மாறிடும். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஸ்வீட்லயும் சர்க்கரை சேர்த்த உடனே அது இலகி கொடுக்கும் அப்படின்ட்டு. இது போல இலகலா வந்த பிறகு திரும்பவும் கொஞ்சமா நான் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து கலந்து விட்டுடுங்க நல்லா. இது நல்லா நமக்கு சுருள வரணும். இந்த இது இப்ப இலகலா இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் கெட்டியா மாறணும். இது ரொம்ப கெட்டியாக விட்டுட்டீங்கன்னா ஆறுன பிறகு கட்டி ஆயிடும். அதனால இந்த பதம் வந்த உடனே நான் நல்லா இடிச்ச முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்க்கிறேன். இது இல்லாம வேற ஏதாவது நட்ஸ் வீட்டில் இருந்தாலுமே நீங்க இடிச்சு சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ரவையில செய்யற பால்கோவா அப்படிங்கறதுனால அந்த பாலோட டேஸ்ட் ஸ்மெல் நமக்கு இருக்கணும் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு இதுல ஏலக்காய் தூள் சேர்க்கல. இந்த பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டேன். ஓரளவு ஆறின பிறகு இது போல ஒரு பதத்துல இருக்கு. எனக்கு இந்த பதம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இது போல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியா மாறின பிறகு நீங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டா இன்னும் கொஞ்சம் அப்படியே நமக்கு உதிரா திரியா கிடைக்கும். இப்ப சுவையான ரவை பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டுல பால் குறைவா இருக்க நேரத்துல நமக்கு பால்கோவா சாப்பிடணும்னு தோணிடுச்சுன்னா அந்த நேரத்துல சட்டுனு இந்த பால்கோவாவை ரெடி பண்ணிடலாங்க. ஒரிஜினல் பால்கோவா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டான டேஸ்ட்ல இருக்கும் இந்த ரவை பால்கோவா. பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்குன்னு கடைக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ரெசிபியை இதே அளவுகள்ல பக்குவம் மாறாம செய்யுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இது போல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சுவையா சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியா வாழுங்க. சுவையாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.